Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் நடக்குது. இந்த சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது, எவ்வளோ நேரம் நடக்குது, இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் தெரியுமா, நம்மனால அதை பார்க்க முடியுமா, இந்த டைமில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூரிய கிரகணம் அப்படின்றது என்னென்னா, சூரியனை பூமி சுற்றி வருது, பூமியை நிலா சுற்றி வருது. இந்த மாதிரி சுற்றி வரும்போது வருஷத்தில் 1-2 நாட்கள் மட்டும் பார்த்திங்கன்னா 3 ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நேர்கோட்டு பாதையில் இருக்கும். அதை தான் கிரகணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சூரிய கிரகணம் அப்படின்றது என்னென்னா, சூரியனை நிலா மறைச்சிரும் நம்மக்கிட்ட இருந்து. இப்போ நம்ம சூரியனை பார்க்குறோம் அப்படின்னா, சூரியன் ஒரு பால், அது பக்கத்துலேயே நிலா நேராக இருக்குது அப்படின்னா அப்போ நமக்கு ஃபுல் சூரியன் தெரியாது. அதோட ஒரு பகுதியோ முழு பகுதியோ நடுப்பகுதியோ நிலாவால் மறைக்கப்படும். அதை தான் சூரிய கிரகணம்னு சொல்கிறோம். ஒரு வளைய டைப் சூரிய கிரகணம் தான் இந்த தடவை நடக்க போகுது. ஆனால் இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா நைட்டில் தான் நடக்குது. ஸோ இந்த சூரிய கிரகணம் வெளிநாடுகளில் தான் பார்க்க முடியும். நம்மளால் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கவோ உணரவோ முடியாது. இந்திய நேரப்படி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நைட்டு 9:13 3:16 வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நடக்குது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது இந்திய நேரப்படி இது நைட்டில் தான் வர்றதுனால உங்களுக்கு இந்த சூரியனையும் நம்ம பார்க்க முடியாது, இந்த கிரகணத்தையும் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் சூரிய கிரகணம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ரொம்பலாம் பயப்பட வேணாம். கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிரகணம் முடிச்சதுக்கப்புறம் நான் தெரியாமல் வெளியே போயிட்டேனே, நான் வெளியே இது பண்ணிட்டேனே, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் இந்த வீடியோ ஒருவேளை 2-3 நாள் கழித்து பார்க்குறவங்களா இருந்தால் கூட, தெரியாமல் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ கொஞ்சம் அந்த டைமில் ஒரு 9 மணிலேருந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் ஹெவியான உணவுகள், நான்வெஜ்ஜு, எக்கு இந்த மாதிரி உணவுகள் மட்டும் சாப்பிடாதீங்க. ஒரு டைஜஷன் ஆக ப்ராப்ளம் வருன்றதுக்காக. மற்றபடி நீங்கள் நார்மலாக சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், தூங்கலாம், யூரின் போகலாம், மொபைல் யூஸ் பண்ணலாம், டிவி பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் எல்லா விஷயமுமே இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அந்த டைமில் நீங்கள் எப்பயும் போல் இருக்கலாம், பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி சின்ன பசங்களை கொஞ்சம் வெளியே அந்த டைமில் வெளியே பார்க்க ட்ரை பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், ஒரு சேஃப்டிக்காக. ஸோ இங்கே கிரகணம் நடக்காதுன்னு நமக்கு உணர முடியாது, இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்காக இருக்கிறது தப்பு கிடையாது. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.